மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வைஷ்ணவி அவர்கள் இப்போ தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா, அவங்க டிவிகேல இருந்தப்போ டிவிகேக்காரங்கள வைஷ்ணவி அவர்கள் வந்து அக்கா அக்கா டிவிகே அக்கான்னு கூப்பிட்டாங்களாமா. எல்லாருமே வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே வைஷ்ணவி அவர்களை பார்த்து டிவிகே அக்கான்னு கூப்பிட்டாங்களாமா. இப்போ டிவிகே விட்டுட்டு அவங்க டிஎம்கேல ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த டிவிகே ஆளுங்க டிவிகே கட்சியினர் என்ன சொல்கிறாங்களாமா, தேன் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி வைஷ்ணவி அவர்களை வந்து திட்டுறாங்களாமா. நீங்கள் வந்து அந்த மாதிரியான அக்கா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களாமா. ஸோ இதை வந்து வைஷ்ணவி அவர்கள் சோசியல் மீடியாவில் ஒரு தனியார் யூடியூப் சேனலில் வந்து பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டி வந்து இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து அந்த கட்சியில் இருக்கும் பொழுது, அந்த கட்சிக்கு இருந்துகிட்டே துரோகம் பண்ணும் பொழுது அந்த விஷயமெல்லாம் எங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ தெரியாமல் அவங்க அக்கா அக்கான்னு கூப்பிட்டாங்க. ஒருவேளை அந்த அவங்க கட்சியில் இருந்து துரோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சதுன்னா முதல்ல அவங்க வந்து டிவிக்கு அக்காங்கிறதே சொல்லியிருக்க மாட்டாங்க. வைஷ்ணவி அவர்கள் செஞ்ச துரோகம் அப்படிப்பட்ட ஒரு துரோகம் டிவிகேக்கு. என்னதான் இருந்தாலும் டிவிகேலிருந்து வைஷ்ணவி அவர்கள் டிஎம்கேக்கு மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செஞ்சிருந்தாலும் டிவிகே கட்சியினர் இப்படி கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களை திட்டுறது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம்தான். வைஷ்ணவி அவர்கள் மீது ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்துவது மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம்தான். சரி மக்களே, நீங்கள் இந்த வைஷ்ணவி செஞ்ச அந்த துரோகத்தை பற்றி, வைஷ்ணவி சொன்ன இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்குடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.